விஜய் அதிமுக கூட்டணி 45 தொகுதிகளை ஒதுக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புறத்திலே சூறாவளி சுற்றுப்பயணம், இன்னொரு புறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை. அந்த கூட்டணிகளுக்கு எத்தனை தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி அனுதினமும் அதிமுக வெற்றிக்காண்டி உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திலே கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த தொண்டர்கள் என்பது தொண்டர்களுடைய மனநிலைமை என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மனநிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அடுத்தபடியாக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருப்பதாகத்தான் செய்திகள் என்பது ஒவ்வொரு இணையதளங்களிலும் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சமீபத்திலே நாமக்கல் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வேளையில் கூட அந்த கூட்டத்திலே தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி என்பது பறந்தது அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும். கரூரில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு விஜய் தான் காரணம் என திமுக குற்றம் சாட்டக்கூடிய அந்த வேளையிலும் நமது எடப்பாடி பழனிசாமி திமுகவின் மீது குற்றம் சாட்டார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எடப்பாடிக்கும் விஜய்க்கும் இடையே ஏகப்பட்ட நெருக்கம் என்பது ஏற்கிறது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடிக்கு தனிப்பட்ட முறையிலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விஜய் பேசி இருக்கிறார். அப்படி பேசக்கூடிய அந்த வேளையிலே ஜனவரி மாதம் என்னுடைய முடிவுகளை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நமது விஜய் சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது ஆக்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 45 தொகுதிகள் வரைக்கும் தான் நமது விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமியால் ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லி செய்திகள் என்பது தற்சமயம் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்போட சொல்லலாம். இதனிடையே சமீபத்தில் கரூரில் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரத்தை எப்படி சட்ட ரீதியாக கையாளுவது என்பது குறித்து விஜய் தொடர்ந்து ஆலோசனை கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு விஜய்க்கு உதவி தங்கள் கூட்டணிக்கு இணைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. மறுபக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தங்கள் கூட்டணி இணைய உள்ளதாக சமீபத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே சுகசமாக எடப்பாடி பழனிசாமி கொடியை காட்டி தெரிவித்திருந்தார் கூட சொல்லலாம். ஆனால் இது தொடர்பாக விஜய் தரப்பில் இருந்து இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படக்கூடிய தகவல் என்பது எதுவும் என்றாலுமே சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியிலே விஜய் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணிக்குள் இணைந்தால் 45 தொகுதிகள் மற்றும் துணை முதல்வர் பதவி வழங்க அளிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே விஜய் தனிப்பட்ட முறையிலே போட்டியிட்டாலும் வெற்றி வாய்ப்பு என்பது பெறுவதும் அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் என்பது கிடையாது. முதலமைச்சர் பதவியிலே அமர்வாரா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் துணை முதல்வர் பதவியாவது விஜய்க்கு மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி தான் தற்சமயம் வரைக்கும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே நமது விஜய் அவர்களுக்கு 45 தொகுதிகளும் துணை முதல்வர் பதவியும் தருவதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாக செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக். அப்படியே அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்பது அமைந்தால் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.